friends, welcome to Samayal Delight. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் வந்து தால் கறி. இந்த தால் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு தாளிக்கிறதுக்கு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மசால் பொடி, கரம் மசாலா தூள், 1 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் வந்து துவரம் பருப்பு, தேங்காய், சோம்பு 1 ஸ்பூன், பூண்டு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். குக்கரில் நம்ம பருப்பை வேக போட்டுடலாம். கடலைப்பருப்பு, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2 சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன் இன்றைக்கி. இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம துவரம் பருப்பு இதோட சேர்த்து போடக்கூடாது. துவரம் பருப்பு வந்து சீக்கிரமே குழஞ்சிரும், ரொம்ப விழுவிழுன்னு ஆயிரும் நல்லா குழஞ்சிட்டா. அதனால் கடலைப்பருப்பை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம துவரம் பருப்பு சேர்க்க போகிறோம். இது 3 விசில் வரட்டும். கடலைப்பருப்பு விசில் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா விசில் வந்துருச்சு. இந்த ஏரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க குக்கரை. பாருங்க, கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கணும், ரொம்பவும் குழஞ்சிருக்க கூடாது. இப்போ இதோட துவரம் பருப்பு சேர்த்துட்டு துவரம் பருப்புக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருங்க. பருப்புக்கு நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா விசில் வரையில வெளியே தண்ணி வந்துடும், அதனால அளவான தண்ணி சேருங்க. துவரம் பருப்பு சேர்த்து 1 விசில் நம்மளுக்கு வந்தால் போதும். மொத்தமே நம்ம 4 விசில் வச்சுருக்கோம். நீங்கள் எங்களுக்கு பருப்பாக இருக்கிறது பிடிக்கலைன்னா கூட 2 விசில் வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு 1 விசில் வரட்டும். துவரம் பருப்பு சேர்ந்து நம்மளுக்கு கடலைப்பருப்பும் சேர்ந்து இந்த மாதிரி வெந்துருச்சு. அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு குழஞ்சிருக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மசால் பொடி சேர்க்கணும். 2 ஸ்பூன் வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் சேர்க்கக்கூடிய மசால் பொடி தான் நான் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. மசால் பொடியிலே மஞ்சள்லாம் இருக்கனால நான் சேர்க்கலை. நீங்கள் மஞ்சள் தூள் தனியாக வேணும்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கும் தண்ணி ஊற்றிருங்க, வேகட்டும் நல்லா. மலமலன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். பருப்பு வந்து கெட்டியாக இருந்ததுன்னா ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாயிரும். 2 சில் தேங்காய் சில்லும், 7 வெள்ளைப்பூடும், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது 3மே ஒன்றா போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காவை அதோட சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இங்கிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. அதான் நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் வாடையாகவும் இருக்கும். இந்த பட்டை கிராம்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் சேருங்க. பெரிய வெங்காயம்னா நம்மளுக்கு வந்து இனிப்பு சுவை கொடுக்க ஆரம்பிச்சிரும். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேருங்க இந்த டிஷ்க்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்து அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம செய்கிற டிஷ் வந்து இது வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கு இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கம கம நம்மளுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ அந்த தாலில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கொத்தமல்லி அதில் சேர்த்துருங்க. நம்ம ரொம்ப கொதிக்க விட வேணாம் தாளிச்சிட்டோம்னா. இப்போ நம்மளுக்கு ஒரு சுவையான தால் கறி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாருங்க, நல்லா வாடையாக இருக்குது கமகமன்னு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன்.